தற்போதைய அண்மை செய்தி. சென்னை கோயம்பேட்டில் சாலை மறியலில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். சென்னை கோயம்பேட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்து வருகின்றனர். சென்னை கோயம்பேட்டில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், முழு விவரங்கள். கண்டிப்பாக வினிதா. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் மாத உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் உயர்த்த வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த ஒரு வார காலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டம் கடந்த 3 தினங்களாக சென்னையில பல்வேறு இடங்கள்ல நடைபெற்று வருகிறது. நேற்று ராஜரத்னம் மைதானம் அருகே நடைபெற்ற போராட்டத்துல கைது செய்யப்பட்ட அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் இரவு முழுவதும் ஒரு அரக்கத்தனமாக காவல்துறையினர் அவர்கள் மாநகர பேருந்தில் அடைத்து வைத்து உணவு கொடுக்காமல் அலைக்க வைத்தனர். இதனால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அடக்குமுறையும் மீறி அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் சென்னை கோயம்பேடு ஜவஹர்லால் நேரு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. இதனை கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு உதவித்தொகை உயர்த்தப்படும் என தெரிவித்த நிலையில் அந்த 1500 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 4.5 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் நடத்தினர். ஆனால் முதலமைச்சர் தன் கையில் வைத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் தற்போது வரை அவர்களுக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படவில்லை. இதனை உயர்த்தி வழங்க கோரி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்போது இந்த கோயம்பேடு ஜவஹர்லால் நேரு சாலையில இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டு மாநகர பேருந்தில் ஏற்றி வைக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தினாலும் முதலமைச்சர் கையில் வைத்திருக்கக்கூடிய துறையான மாற்றுத்திறனாளிகள் துறையில இவர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் தற்போது தமிழகத்தில் மட்டும் குறைந்தபட்ச உதவித்தொகையாக 1500 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளின் நலன் காக்கும் அரசு என சொல்லக்கூடிய விளம்பர திமுக அரசின் பொம்மை முதல்வர் தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளை அலைக்கழித்து வருகிறார். அவர்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கிவிட்டு தற்போது அவர்களுக்கு உதவித்தொகையை ஏற்றாமல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டி தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நேற்று இரவு அவர்களை வஞ்சிக்கும் வகையில் மாநகர பேருந்தில் அடைத்து உணவு கொடுக்காமல் கொடுமைப்படுத்திய நிலையில் மீண்டும் தங்களது போராட்டத்தை தொடங்கி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்திருக்கிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.